இருப்பதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே காம்பீலி என்று சொல்லக்கூடிய திருத்தலம், அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், சீர்வளர் நாவலர் பார்வலர் கார்வலர் சிகல மாடம் என்று குறித்திருக்கிறார். பெருமைகள் மிக்க சிறப்புடைய நகரமாகவும், நாவலர் சிந்தை வாய்மை, சொல் தவறாது நிற்கக்கூடிய வாய்மை உடையவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊராகவும், இந்த உலகத்துக்கு நிலையான புகழ் வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது காம்பீலி என்று சொல்லக்கூடிய திருநகர். அந்த காம்பீலி என்ற திருநகரில் நெசவு தொழிலுக்குரிய குலத்தில் அவதரிக்கின்றார் நம்முடைய நாயனார். அந்நகர் அதனில் வாழ்வர் அறுவையர் குலத்து வந்தார், மன்னிய தொழிலின் தங்கள் மரமில் மேம்பாடு பெற்றார். பன்னகாவரர்க்கு அன்பர் பணி தலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார். அவரை அறிமுகப்படுத்துகிறார். அந்நகர் அதனில் வாழ்வார், காம்பீலி என்ற திருநகரில் வாழக்கூடியவர். அறுவையர் குலத்து, அறுதலால் நமக்கு நெசவு என்பது நாம் பார்க்கிறோம். அந்த பாவிலிருந்து அந்த தறியிலே நெய்யப்பட்டு பிறகு கருவி கொண்டு அதை துணிக்கின்றோம். துணிப்பதால் அதற்கு துணி என்று பெயர். நாம் சொல்லக்கூடிய அந்த தறியிலிருந்து அந்த ஆடையை நாம் செய்கின்ற பொழுது அதை கருவி கொண்டு அறிவதனால் அந்த குலத்துக்கு அறுவையர் குலம் என்று பெயர். நெசவாளர் என்றது தான் அறுவையர் குலத்து வந்தார் என்று குறிப்பிடுகிறார். மன்னிய தொழில் தங்கள் மரபின் மேம்பாடு மிக்கார். எனவே நெசவு தொழிலில் மேம்பாடு மிக்கவராக விளங்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, பாம்பை தனக்கு ஆபரணமாக அணிகலனாக கொண்டிருக்கிற சிவபெருமானை வணங்குகிற அன்பர். எனவே இறைவனை வணங்குகிற அடியவரிடத்திலையும் இவர் அன்புடையவராக இருப்பவர். இறைவன் மீது கொண்ட அன்பு காரணமாக அவரை வணங்குகிற அடியவரிடத்திலும் அன்புடையவராக விளங்குகிறார். ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரண் அடி போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி, தாங்கு கைத்தொழின் செய்கை தம்பிரான் அடியவர்க்கு ஆக, பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனமும் நெய்வார். இப்போ நம்முடைய நேசநாயனார் எத்தகைய பணி செய்கிறார் அப்படின்னு இந்த ஒரே ஒரு பாட்டு அவருடைய முழுமையாக அவரை படம் பிடித்து காட்டுகிறது. ஆங்கு அவர் மனத்தின் செய்கை, தன்னுடைய நெஞ்சத்தில் சிவபெருமான் திருவடியை வைத்து கொண்டு எப்போ